ஏண்டி இந்திரான்னு சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவையே நீ எழுந்திருச்சு வரல? நேரம் போதலையா அவளுக்கு? ஏ கலா, அவளை எழுப்பு போ. அவ்வளவுதான், வேற வேலையே வேண்டாம். காலையிலேயே காளியாத்த ஆயிடுவா. ஏய், அவ எதுவும் சொல்ல மாட்டா, போய் எழுப்பு போ. அப்போ கேட்க மாட்டமா நீ? இன்னமும் தூங்கிட்டு இருக்கா பாரு. இந்திரா, இந்திரா எந்திரடி. இந்திரா எந்திரடி. இந்திரா, இந்திரா எந்திரடி. அம்மா, இந்திரா, அம்மா இங்க வா. இந்திரா, என்னாச்சுடி? இந்திரா, ஐயோ, அம்மா சீக்கிரம் வா. இந்திரா, என்னாச்சுடி? இந்திரா, இந்திரா, அம்மா, இந்திரா என்னாச்சுடி? இந்திரா எந்திரடி. இந்திரா, இந்திரா என்னாச்சுடி? இந்திரா, கலா, என்னடி? அம்மா பாருமா. இந்திரா, என்னடி ஆச்சு? ஏய், இந்திரா, இந்திரா, என்னாச்சுடி? அடி பாவி மவளே, செத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி விஷத்தை குடிச்சு தொலைச்சிருக்கேடி. ஏய் இந்திரா, எழுந்திரடி. அம்மா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லம்மா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுமா. போமா. இந்திரா, இந்திரா, இந்திரா என்னாச்சுடி? இந்திரா, இந்திரா. இந்திரா, ஹலோ. என்னங்க, என்னதான் கூப்பிட்டீங்களா? எதுக்காக இந்த ரூமையே பார்த்துட்டு போறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் எதேச்சியா தான் பார்த்துட்டு போனேன். அப்படி தெரியலையே. எதுக்கு தேவையில்லாம அடிக்கடி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தங்க இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அதான் அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் இந்திரா தானே? நீங்க தானே மெக்கானிக் சிவா? ஆமாங்க. இது பாருங்க சிவா, உங்களோட சகவாசம் அவளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு பாத்தீங்களா? அவ பொழைச்சதே மறுபொழப்பு. இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க. எந்த தப்பும் பண்ணாமலையா அவளை கூட்டிட்டு பைக்ல போய் சுத்தினீங்க? அது எதேச்சியா நடந்ததுங்க. இல்ல, எங்க அண்ணன் தான் வந்து தேவையில்லாம உங்க வீட்டுல சொல்லி பெரிய பிரச்சனையாக்கிட்டாரு. மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணு இல்லாம தான் அவளை பார்க்க வந்தீங்களா? என்னால தானே ஒரு பொண்ணு விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டா, அது மனசு கேட்காம பார்க்க வந்தேன். மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்க. நான் உங்களை நம்புறேன். ஒண்ணு இல்லாதது ஒண்ணு இல்லாமையே போகட்டும். அவ இன்னும் படிச்சு பெரிய லெவல்ல வர வேண்டிய பொண்ணு. தெரிஞ்ச தெரியாமலும் உங்களை சந்திக்க வேண்டியதா போச்சு. இனிமே அதெல்லாம் வேண்டாம். நல்ல வேளை நீங்க வந்த நேரம் அவ மயக்கத்துல இருக்கா. நீங்க வந்தது அவளுக்கு தெரியாமலே போகட்டும். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இனிமே அவளை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவ முழிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புங்க. போங்க சார். நல்லா உட்காந்து கணக்கு பாரு. ஏய், என்ன திமிரா? ஆமா. எதுக்குடா தூக்கி போட்ட? ஆமா, அப்படியே தூக்கி போடுவேன், அப்படியே தூக்கி போடுவேன். நீ பண்ணிட்டு வந்த காரியம் எங்க கொண்டு போய் விட்டுக்க தெரியுமா? அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டியா? அந்த பொண்ணு வீட்டுல போய் தேவையில்லாம பேசி வந்திருக்கல, அந்த பொண்ணு மருந்து குடிச்சு சாக கிடக்குறா. அது உனக்கு தெரியுமா? என்னது? சாக கிடக்குறாளா? இத பாரு, அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, இன்னும் நான் கொல்ல வேண்டாம் பாத்துக்க. ஏண்டா, எவ்வளவு ஒருத்திக்காக கூட பிறந்தவனே கொலை பண்ண வந்துட்ட. பின்ன ஒரு தப்புமே பண்ணாத அந்த பொண்ணை சாகர வரைக்கும் கொண்டு வந்தது நீ தானே? அப்போ அவளுக்கு உனக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு இல்லன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருந்தா உனக்கு புத்தியில இருந்தானே அர்த்தம். அப்போ ஒண்ணுமே இல்லாம அவளுக்கா வக்காலத்து வாங்கிட்டு எங்கட சண்டைக்கு வருவ? என்னால பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நான் வக்காலத்தை வாங்காம பின்ன வேற யாரும் வாங்குவாங்க? இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணுமா?
அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க போலீஸ் என்ன தேடி வரும். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருந்தா கூட அது கொலை, அது காரணம் நீதான் அந்த கொலையை பண்ணிட்டேன்னு நான் போலீஸ்ல சொல்லுவேன் தெரியுமா? ஓ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டியா? அதாவது ஒரு அண்ணன் ஒரு தம்பியை கண்டிக்க கூடாது, கண்ட பொண்ணுங்களோட சுத்தாத, அப்படி சுத்தக்கூடாது சொல்றது தப்பு, அப்படிதானே? இத பாரு, என்ன நீ என்ன வேணாலும் தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த வீட்ல போய் அந்த பொண்ணு பத்தி தப்பா சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லு? உன்னை திட்டி பார்த்தேன், நீயும் கேட்கல. அவளை கண்டிச்சு பார்த்தேன், அவளும் கேட்கல. அதனாலதான் வீட்ல போய் சொன்னா அப்போவாது கண்டிப்பாங்களேன்னு பார்த்தேன். அத்தான் அவளை சாவு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்ப என்ன, அவங்க ஆளுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லு, நான் போயிட்டு வரேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், வீட்டுக்கு போயிட்டு வாய மூட்டு இருந்தாலே போதும். நீ போனாலே புது குழப்பம் தான் வரும். என்னாலதான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றேன். நான் போய் பாக்குறேன்னு சொன்னா அதுக்கு வேணாங்கிற. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஆமா ஆமா கிறுக்கா பிடிச்சிருக்கு, கிறுக்கா பிடிச்சிருக்கு. என்னால அவ சாக எடுக்கிறா, அவ செத்துருவா, அவன் என்ன செத்து போயிருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரியுமா? நான் தான் காரணம். நான் சாகுறேன், நான் செத்துறேன் தெரியா? நான் செத்துறேன், நீ சந்தோஷமா இரு. நான் செத்துறேன்